போன வருஷம் இதே டைம்ல பறந்துபோட ப்ரொமோஷன்ல டைரக்டர் ராம் ஹபீபின்னு ஒரு படம் வரப்போகுது. அந்த படம் இது வரைக்கும் தமிழ் சினிமால யாரும் பண்ணாத படத்தை டைரக்டர் மீரா கதிரவன் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியா இருக்கும் அப்படின்னு சொன்னார். கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படம் பார்த்த டைரக்டர்ஸ், கிரிட்டிக்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி இந்த படத்தை புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அப்படி என்னதான் இந்த படத்துல பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம இந்த படத்தை எதிர்பார்த்து பார்த்தாக்கா படத்துல ஒண்ணுமே பண்ணலை. அதனாலதான் இந்த படம் பெஸ்ட். ஏன்னா ஒரு படம்னா இது இருக்கணும் அது இருக்கணும் அப்படி இப்படி இதுன்னு சொல்லி ஆட் பண்ணாம ஒரு லைஃப் எடுத்திருக்காரு. நம்ம ஒரு முஸ்லீம் வீட்டுக்குள்ள போய் 30 வருஷம் அவங்க கூடவே வாழ்ந்து அவங்கள பார்த்துட்டு வந்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை நம்மளுக்கு ஒரு 2.5 ஹவர்ஸ்ல இந்த படத்துல கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு படத்தை இந்த டைம்ல இந்தியாவில் பண்றதுக்கு ஒரு பெரிய கட்ஸே வேணும். இப்போ வர பேன் இந்தியன் மூவிஸ்ன்னு சொல்லப்படுற படத்துல முஸ்லீம்ஸோட போர்ட்ரேலும் வேற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல இந்த படம் இந்தியன் சினிமாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு படம்.